கடவுளிடம் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு சிறுவன் தனது தாயோடு கடைக்கு சென்றான். கடைக்காரர் சிறுவனை பார்த்து, இவ்வளவு அழகாக இருக்கிறாயே, இந்த டப்பாவிலிருந்து சாக்லேட்டை எடுத்துக்கொள் என்றார். சிறுவன் அமைதியாக நின்றான். உடனே கடைக்காரர், உன்னைத்தானப்பா, இந்த டப்பாவில் இருக்கும் சாக்லேட்டை எடுத்துக்கொள் என்றார். சிறுவன் அப்படியே நின்றான். இதை கவனித்த அவனது தாய், கடைக்காரர் சொல்றார்லப்பா, நீ சாக்லேட்டை எடுத்துக்கோ என்றார். தாய் சொல்லியும் அவன் கேட்கவில்லை. இதை கவனித்த கடைக்காரர் கை நிறைய சாக்லேட்டை அள்ளி அந்த சிறுவனிடம் தந்தார். சிறுவன் சிரித்த முகத்தோடு இரு கைகளாலும் பெற்றுக்கொண்டான். வீடு வந்து சேர்ந்த பிறகு தாய் கேட்டால், ஏனப்பா இவ்வளவு சொல்லியும் நீ சாக்லேட்டை எடுக்கவில்லை? அதற்கு அந்த சிறுவன் சொன்னான், அம்மா, என்னுடைய கையை பார்த்தாயா, எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. நான் சாக்லேட்டை எடுத்திருந்தால் கொஞ்சம் தான் கிடைத்திருக்கும், கடைக்காரர் கொடுத்ததால் இவ்வளவு கிடைத்தது என்று சந்தோஷத்தோடு சொன்னான். இப்படித்தான் நண்பர்களே, நீங்கள் கடவுளிடம் கார் வேண்டும், பங்களா வேண்டும், வீடு வேண்டும், பணம் வேண்டும் என்று கேட்காதீர்கள். நீங்கள் கடவுளிடம் உங்களை முழுமையாக ஒப்படைத்து விடுங்கள். நீயே என் சாரதி, என்னை வழிநடத்தி சொல் என்று சொல்லுங்கள். நீங்கள் கேட்காததையும் உங்களுக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் இறைவன். நீங்கள் சின்னதாக கேட்டு விடாதீர்கள். வாழ்க வளமுடன்.